கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவெளியிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எரேமியா 31:16 படி, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி கண்ணீர் விடாதபடி உன் கண்ணிமைகளை காத்துக்கொள், உன் கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பிரியமானவர்களே, முதல் நாள் நம் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் போது நம்முடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று நாம் பார்த்தோம். மரணத்துக்கு உட்பட்டவர்களின் கொலையுண்ணப்படுவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி, அதை நீ அறியேன் என்று சொல்வாயானால் உன் ஆத்மாவை அறிகிறவர் அதை அறிவார், ஆனால் நீ விடுவிக்கும் போது அதற்குரிய பலன் நீ காண்பாய் என்று பார்த்தோம். இன்றைய தினத்திலே கூட நற்கிரியைகளை நாம் செய்யும் போது அதனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் நமக்கு தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, யோப்பா பட்டணத்திலே கிரேக்க பாஷையிலே துர்கான் என்று அர்த்தம் கொள்ளும் தபீத்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டில் கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லோரும் அழுது தொற்கால் தங்களுக்குடனே இருக்கையிலே அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ்ந்து கொண்டார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி, தபீத்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்கிற பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிர் உள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்திலே விசுவாசம் உள்ளவர்கள் ஆகினார்கள். இந்த தொற்காள் ஒரு விதவை. அவள் விதவைகளுக்கு தனக்கு தெரிந்த ஒரு காரியத்தை செய்தாள். அவர்களுக்கு வஸ்திரங்களையும் அங்கிகளையும் செய்து கொடுப்பாள். அது நிமித்தம் விதவைகள் மிக சந்தோஷமா இருந்தார்கள். அவள் தொற்காள் ஒரு நாள் மரித்து போய்விட்டாள். மரித்து போன உடனே அந்த மரணத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இவ்வளவு நற்கிரியைகளையும் தர்மங்களையும் செய்கிற தொற்காள் நம்மை விட்டு போய்விட்டாளே என்று சொல்லி கதறி அழுதார்கள். உடனே அந்த யோப்பா பட்டணத்துக்கு பேதுரு வந்திருக்கிறார் என்று அறிந்த உடனே பேதுருவை அழைப்பித்து இவளை உயிரோடு எழுப்பும்படி வேண்டிக் கொள்கிறார்கள். அங்கே பேதுரு வந்தபோது அவள் அந்த தொற்காள் தங்களுக்கு செய்த வஸ்திரங்களையும் ஆடைகளையும் காண்பித்து அவர்கள் அழுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது பேதுரு மனதுருகி அந்த மேல் வீட்டு அறையிலே போய் முகங்குப்புற விழுந்து ஜெபித்து அந்த தபீத்தாளை எழுந்திரு என்று சொல்லும் போது தபீத்தாள் உயிரோடு எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். நற்கிரியைகள் செய்த அவள் வாழ்க்கையிலே அந்த மரணம் அவள் வாழ்க்கையில மகிமையாய் மாறினது. நான் எப்பவுமே எங்க சபையில சொல்லுவேன், நிறைய ஸ்தோத்திரத்தை சம்பாதிக்கணும். எதை சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, காசு, பணம், வீடு, சொத்து, சுதந்திரம் சம்பாதிப்பதை காட்டிலும் ஸ்தோத்திரத்தை சம்பாதிக்கணும். எப்படி ஸ்தோத்திரம் சம்பாதிக்க முடியும்? நீங்க மற்றவர்களுக்கு எதையாகிலும் செய்யும் போது அவர்கள் உடனே ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுவார்கள். ஏன்? ஒரு கப் டீ யாருக்காவது வந்த உடனே கொடுத்து பாருங்க, ஸ்தோத்திரம் என்று சொல்லுவார்கள். தண்ணீர் கொடுத்து பாருங்கள், ஸ்தோத்திரம் என்று சொல்லுவார்கள். ஏதாவது ஒரு ஸ்கூல் பேக் ஒரு பையனுக்கு வாங்கி கொடுங்கள், ஸ்தோத்திரம் என்று சொல்லுவார்கள். ஒரு பைபிள் வாங்கி கொடுங்கள், ஸ்தோத்திரம் என்று சொல்வார்கள். அப்படி அவர்கள் ஸ்தோத்திரம் சொல்ல 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 நம்ம வாழ்க்கையில் உள்ள கட்டுகள் உடையும், அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். இந்த தொற்காள் அப்படிதான் நிறைய அங்கிகளையும் வஸ்திரங்களையும் ஆடைகளையும் செய்து கொடுத்து அந்த விதவைகள் மத்தியிலே ஸ்தோத்திரங்களை சம்பாதித்து வைத்திருந்தாள். அவள் நற்கிரியைகள் எதை சம்பாதித்தாள்? ஸ்தோத்திரங்கள். அந்த ஸ்தோத்திரங்கள் அவள் வாழ்க்கையிலே கிருபையாய் மாறினது. அவள் மரித்த போது கூட அந்த மரணம் எல்லாருக்கும் முன்பாக மகிமையாய் மாறினது. எல்லாரும் இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது ஆண்டவரை விசுவாசித்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே கூட நீங்கள் நற்கிரியைகளை செய்யும் போது ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக, ஏழைகளுக்காக, எளியவர்களுக்காக, புறஜாதிகளுக்காக நீங்கள் செய்யும் போது
அவர்கள் அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்தும் போது அந்த ஸ்தோத்திரம் உங்கள் வாழ்க்கையிலே கிருபையாகவும் அந்த பிசாசுடைய மரண கட்டுகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கவும் கூடும். அந்த எப்படிப்பட்ட மரணமும் உங்க வாழ்க்கையில மகிமையாய் மாறும். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சம்பவத்தை வாசித்தேன். ஒரு +2 படிக்கிற பையன் மேத்ஸ் எக்ஸாம் எழுதுவதற்காக சயின்ஸ் எக்ஸாம் எழுதுவதற்காக கடந்து போகும்போது இரவெல்லாம் படித்து அவன் மயங்கி விழுந்து விட்டான். ரோட்ல சைக்கிள்ல போகும்போது ஸ்கூலுக்கு எக்ஸாம் எழுத போகும்போது அது ஒரு பாட்டி அந்த நேரத்துல மோர் விற்று கொண்டிருந்தார்கள். இந்த பையன் கரெக்டா அந்த பாட்டி விற்கிற இடத்துல விழுந்து விட்டான். உடனே பாட்டி என்ன செஞ்சாங்க, சைக்கிளை கூட இருக்கிறவர்களை கூப்பிட்டு நிறுத்தி அந்த மகனை உட்கார வைத்து அவனுக்கு ஒரு சொம்பு மோர் கொடுத்தார்கள். கொடுத்த உடனே அவனுக்கு பலன் வந்தது. ஐயோ, நான் எக்ஸாம் எழுத போகணும், இன்னும் 10 நிமிடங்கள் தான் இருக்குது. பாட்டி ஒரு பாட்டிலேயே மோர் ஊத்தி அவனுக்கு கொடுத்து குடிச்சிட்டு எழுதுப்பா என்று சொல்லி அனுப்பினார்கள். அந்த மோர் கொடுத்த அந்த தெம்பிலே அவன் போய் பரீட்சை எழுதிட்டான். நல்ல மதிப்பெண்கள் எடுத்தான். மெடிக்கல் சீட் கிடைச்சது. நல்ல டாக்டருக்கு படிச்சு MS சர்ஜனும் படிச்சு அதே ஊருக்கு PHCலே மருத்துவமனைக்கு ஒரு சர்ஜனாய் கடந்து வந்தார். இந்த பாட்டி ஒரு நாள் மிகுந்த வயிற்று வலியிலே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரப்பட்டார்கள். அரசாங்க மருத்துவமனைக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இந்த பையன் அந்த பாட்டியை பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடித்து விட்டான். ஐயோ, பாட்டி மற்றும் அன்றைக்கு நமக்கு மோர் கொடுக்காமல் இருந்திருந்தால் நாம் மயங்கி விழுந்திருப்போம், இந்த பரீட்சை எழுதியிருக்க மாட்டோம், அரியர்ஸ் வந்திருக்கும், நம்மளால இந்த MBBS சீட் கிடைச்சிருக்காதே என்று சொல்லி உடனே அங்குள்ள ஜனங்களை பார்த்து இந்த பாட்டியை நான் போகிற பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கள் என்று சொன்னான். பாட்டி சொன்னார்களாம், ஐயோ, நான் ஒரு விதவை, எனக்கு பணம் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை, இந்த அரசாங்க மருத்துவமனையிலே என்னை சேர்த்து விடுங்கள். இல்லை, பாட்டி அங்கு கொண்டு போங்கள் என்று சொன்னார்கள். வேறு வழி இல்லாமல் டாக்டருடைய உத்தரவின்படி பாட்டியை ஒரு பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கொண்டு போனார்கள். உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம். அந்த பாட்டி அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டார்கள். அப்பெண்டிசைட்டிஸ் சர்ஜரி நடந்து 7 நாள் சூச்சை ரிமூவ் பண்ண உடனே அந்த பில் 37,000 ரூபாய் கிட்ட வந்துச்சு. உடனே அந்த பாட்டி அங்குள்ள மேனேஜர், அக்கௌண்டன்ட், டாக்டர்ஸ் பார்த்தெல்லாம் சொன்னாங்களாம், நான் இங்க வரமாட்டேன்னு சொல்றேனே, அந்த டாக்டரை கூப்பிடுங்க, அவர் தானே நீங்க அட்மிட் பண்ணார் என்று சொல்லி சத்தம் போட்டார்களாம். உடனே அந்த டாக்டர் வந்து சிரித்து கொண்டே வந்து நின்று அந்த கேஷீட்டை வாங்கி ஒரு காரியத்தை எழுதினாராம். என்ன எழுதினாராம்? For 1 glass of buttermilk, I paid the total fees. அந்த ஒரு கப்பு மோருக்கு இந்த பில் முழுவதையும் நான் ஏற்றுக்கொண்டேன் என்று எழுதினார். யாருக்குமே புரியவில்லை. ஒரு கலசம் மோருக்கு பில்லை ஏற்றுக்கொண்டாரா என்று சொல்லும் போது அந்த பாட்டி இடத்துல போய், என்னை உற்று பாருங்கள் பாட்டி, உங்களுக்கு என்னை தெரியவில்லையா என்று கேட்டாராம். தெரியலன்னு சொன்னாங்களாம். நான் மயங்கி விழுந்த போது நீங்க கொடுத்த அந்த மோர் தான் என்னை மயக்கம் தெளிய வச்சு திரும்ப சைக்கிள் ஓட்டி நான் போய் எக்ஸாம் எழுதினேன். அன்றைக்கு மட்டும் நான் பரீட்சை எழுதாமல் இருந்திருந்தால் அரியர்ஸ்ல போயிருக்கும் என்று சொல்லி அந்த ஒரு டம்ளர் மில்க்கு மோருக்கு நான் உங்களுக்கு இந்த பிரதிபலனை செய்கிறேன்னு சொன்னாரா. பாருங்க, ஒரு பட்டர் மில்க்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எத்தனை 1000 ரூபாய் அதுக்கு மதிப்பாய் மாறினது. நீங்கள் செய்கிற நற்கிரியைகள் மற்றவர்களுக்கு ஒருபோதும் வீணாகாது. அந்த கிரியைகளுக்கு தக்க பலனை கட்ட தருவார். இந்த இடத்துல தொற்காலை, மரித்த தொற்காலை மகிமையாய் எழுப்பி அநேகர் விசுவாசிக்க செய்த தேவன், நீங்கள் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பிரதிபலனை நிச்சயமாய் காணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். இந்த காலவெளியிலும் உங்களால் முடிந்த நற்கிரியைகளை செய்ய பழகுங்கள். அதனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் நிச்சயமாக உண்டு. கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வெளியிலும் கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு என்று நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோமாப்பா. ஆண்டவரை நற்கிரியைகளை செய்த தொற்காலுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, அவள் மரித்த போது கூட ஆண்டவரே அந்த விதவிகள் அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ளாமல் பேதுருவை அழைத்து ஆண்டவரை அவளை உயிரோடு எழுப்பி தாரும் என்று சொன்னது நிமித்தம் அவன் ஜெபித்த போது அவள் உயிரோடு எழுப்பினதை பார்க்கிறோமே. அந்த மரணம் அவள் வாழ்க்கையில மகிமையாய் மாறினது அப்பா. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே கூட நாங்கள் செய்கிற நற்கிரியைகள் அப்பா, அநேகர் ஸ்தோத்திரம் செய்யும் போது அந்த ஸ்தோத்திரம் எங்களுக்கு கிருபையாய் மாறி எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு பிள்ளைகள் தனக்கென்று வாழாமல் ஆண்டவரே பிறருக்கென்று வாழும்படி
இயன்ற மட்டும் ஆண்டவரே ஏழை எளியவர்களுக்கு உதவிகளை செய்து ஆண்டவரே அந்த நற்கிரிகள் மூலமாய் ஆண்டவரே ஒரு பெரிய மகிமையை சம்பாதிக்கத்தக்கதாக என் தேவன் உதவி செய்யும். ஏதாவது ஒரு உதவியை ஆண்டவரே தங்களுக்கு கீழாக இருக்கிறவர்களுக்கு செய்ய அந்த உணர்வுள்ள இருதயத்தை ஒன்று பணத்தின் மூலமோ திரேக கஷ்டத்தின் மூலமாவது ஆண்டவரே அப்பா ஜெபிக்கிறது மூலமாவது ஏதாவது ஒரு நற்கிரியை செய்ய கர்த்தர் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளோடு பேசுவீராக ஆண்டவரே. இம்மையிலும் மறுமையிலும் அதுக்கு பிரதிபலனை காணும்படி கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.